பெற்றாருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது நன்மை. ஆமென். எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைகளாலே பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தரை தேடுறதில்லை, அது உங்க வளர்ப்பு பிள்ளை. கர்த்தரை மதிக்கிறதில்லை, கர்த்தரை கனம் பண்றதில்லை, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏது எப்படி இருந்தாலும் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முதல்ல கொடுக்க பழங்க. உங்க பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. நாங்க 5 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது அடி வாடித்தான் ஜெபம் பண்ணுவோம். எங்க அக்கா அடி போடுவா, மட்டை தடியாலெல்லாம் அடி விடும். அவருக்கும் எனக்கும் இன்னும் 2 பேருக்கு, ஒருவன் லண்டன்ல இருக்கிறோம், டென்மார்க்ல. அடி ஜெபிக்காட்டி அடிதான், வசனம் சொல்லாட்டி அடிதான். சேர்ச்சில கண்ணை முழிச்சா உங்களை ரட்சிப்பு நடத்துற 6 அடிக்கு மேல் அவர் டம்மண்டு ஒரு குட்டு போடுவோம். அம்மா இயேசுவே இயேசுவே அல்லேலூயா, கண்ணை திறக்கவே மாட்டோம். தெரியுமா? அடிச்சு வளர்த்ததுனாலதான் இந்த 45 வயசுல 28 வருஷ ஊழியத்துல அநேகரை உருவாக்குற அளவு கர்த்தர் என்னை மாற்றி வச்சிருக்கு. அல்லேலூயா. ஒருவன் கோல் எடுத்தான், அனலதீவுல இருந்து கோல் அடிச்சான். அண்ணன் என்ன தெரியுமா? நான் நீ வீடியோ கால்ல வந்தா தாடா தெரியும். என்ன அண்ணன் இல்லைன்னு ஒரு நாள் பஞ்சியாவத்துல உங்களோட டீம் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கான்னு கேட்டா. நான் இல்லடா, ஏண்டாப்பா அண்ணன் அவங்க வந்து இங்கிலீஷ் பாட்டு பாடினாங்க ஜபத்துக்கு. நான் பார்த்தா போச்சு, எங்க ஆக்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் வந்தேனாடா. அண்ணன் நீங்க வந்தீங்க, நீங்க பாட்டு தொடங்கினோன்னு 2 பேர் திஸ் இஸ் த டே திஸ் இஸ் த டேன்னு தொடங்கினாங்க. என்ன கண்டா கெட்ட கோபம். இவங்களுக்கு தமிழ் தெரியாத மாதிரி பார். முதலா இந்து பொடியம் பாருங்க, அவன் சொல்றான் முதலா வந்து இங்கிலீஷ்ல பாடுறானே. அவன் என்ன பார்த்தானா? அமைதியா நின்றன. கர்த்தர் காத்தது என்ன? அவன் பாருங்க 23 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கதை சொல்றான். ஓகேப்பா, நீ எங்க ரட்சிக்கப்பட? அண்ணன் உங்க ஜபத்துக்கு நீங்க வருவீங்க. எத்தனாலும் எண்ணல் பாஞ்செல்லாம் ஓடி இருக்கிறான். இப்படி பாஞ்சோடு இந்தியா போனா, இந்தியாவிலே கர்த்தர் என்னை சந்தித்தான். அல்லேலூயா. நம்ம அதோட நீ ரட்சிக்கப்பட்டியோ பண்ண ரட்சிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, என்ன நீங்க ஒரு பிள்ளையை காப்பாற்றி ரட்சிப்புக்குள்ள வடிவத்தை பிள்ளையத்தான் கல்யாணம் கட்டினான். அடப்பாவி, அதாரடாண்டு பார்த்தா அதுக்கும் ஒரு தெரிஞ்ச பிள்ளை. அப்ப அண்ணா நீங்க அல்லேலூயா. போன மாசம் கால் பண்ண அண்ணா ஒருக்கு அனலதீவுக்கு வர மாட்டியா? காத்தெல்லாம் பட மோசமா அடிக்குது, அந்த படகுல போக கொஞ்சம் பயமா இருக்கு, நின்றுக்க நான் வாரேன். அவன் அண்ணா நீ வா, ஒரு நாளை வந்து எங்க குடும்பத்துல ஜெபம் பண்ணு. நான் குடும்ப ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு 2023 ஆண்டு ரட்சிக்கப்பட முதல் கூட அண்ணா நீ பேசுவ, குடும்ப ஜெபம் வைக்க 2 தடவை சேர்ச்சுக்கு வந்துறான். குடும்ப ஜெபம் வைக்கணும், குடும்ப ஜெபம் வைக்கணும். ரட்சிக்கப்பட்டப்ப குழந்தைகளை பெற்றோமோ தவிர இப்ப எங்க பிள்ளைகள் ஓயில் படிக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் நடத்துறோம், நல்லா இருக்கிறோம். அண்ணா நீ எங்க வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாம சின்னல எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அப்படி எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த எத்தனை பெற்றோருடைய பிள்ளை நாதாரியாத்திருந்தா வளர்த்ததாரு பிள்ளையா? பிள்ளையா? ஆறு பிள்ளை? குடும்பம் சரியில்லை. எனக்கு இஞ்சூரால் கேட்டான். அவனுக்கு 8 வயசா இருக்கும் பொழுது சண்டை சுகம் இருப்பாங்க. நீ என்ன ஐயோ எங்க பிள்ளை நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா 14 வயசுல அவன் பயங்கர குளப்படி. அவன் ஒரு நாள் கோல் பண்ணி எங்க மகனை கொஞ்சம் எடுத்து செஞ்சு தாரீங்களான்னு கேட்டான். நான் கேட்டேன், உங்க மகனை அலுமினியமா செய்தாரு? எவ்வளவு திமிர் பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு. ஒருக்கா பாசர் ஒருக்கா என்ன மகனை கொஞ்சம் செஞ்சுதாங்க, நான் ஒன்று செய்யலாமோ, நீங்க குடும்ப ஜெபம் வச்சு செய்யுங்க. உங்க பிள்ளைய ஏதோ கர்த்தர் நடத்தட்டும், விளையாட்டு விடாதீங்க. இன்றைக்கு அவன் பல மோசமான செயலுக்கு போயிட்டான். இப்ப அவங்க என்ன கண்டா கதைக்கிறல, செய்து தரல. 8 வயசுல சண்டை சொல்ல விட்டுருந்தீங்கன்னா அவனை நான் நேசம் தோல்ல கை போட்டு, நான் பொடிகள் பிள்ளைகளோட அப்படித்தான் பழகும், தோல்ல கை போட்டு அப்படி பிடிச்சு அவனை தைரியமா வச்சிருந்திருப்பேன். இப்ப அவன் முடியெல்லாம் பொழுது ரவுடி மாதிரி தெரியுது, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. முடி வளர்த்ததுகளை எங்க விட்டு எங்களை சேர்ச்சில 2 இருக்குது. அதனால அவனை பார்க்க அசிங்கம். அண்டை அப்படியே தொப்பி ஒன்று போட்டு அடே ஆட்டோக்குள்ள எடுத்துதான் பாருங்க போயிட்டான். அவ அந்த அம்மாவை நினைச்சா இன்றைக்கும் கவலையா இருக்கும். ஒரு செய்து தாங்களன் செய்யறது அலுமினியம் இல்லை. உங்க பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துல நீங்க பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமா இருங்க. உங்கள் பிள்ளைகளை கட்டுக்கோப்புகளை வளவுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2 மகளுக்கும் அப்பா என்னத்துக்கு கோபம் இருந்ததுன்னு கேட்டு பாருங்க. மாலை ஜெபம் பண்ணணும், மாலை வேதம் படிக்கணும் தனியா, காலம் எழும்பி ஜபிக்கணும், காலம் வேதம் படிக்கணும். இது 2 செய்யல. 2 குமரிகளுக்கும் சொல்லி வச்சிடும், குடும்பி வெட்டணும். அவ்வளவுதான். ஒழுங்கா இருக்கணும். எங்க பிள்ளைகள், நாங்க பெத்த பிள்ளைகள் இங்கெல்லாம் எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாள். ஆனந்த முண்டை நான் தான் கவ பண்றோம். அதனால அது அன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல வந்து பார்க்கணும். அப்படி சிலிப்பிச்சு நாங்க மாட்டி விழும். நாம வளர்க்கிற பிள்ளைகள் நாங்கள் நாளைக்கு இல்லாட்டியும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா.
அப்படிதான் அடிவண்டி வளர்க்கப்பட்டோம். வாழ்க்கையில பிரச்சனை கிட்ட சோர்ந்துவாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, பிரியமானவனே, வாசிங்க மறுபடியும் 11ஆம் வசனத்தை எல்லாரும். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் இன்னும் தேவனை காணவில்லை. ஊழியக்காரன் தீமை செய்தாலும் அவன் ஆண்டவர் சரியா காணல. அதுதான் அர்த்தம். நானும் நீ நன்மை செய்தால் எங்கள் வாழ்க்கை சிறப்பானதா இருக்கு. அடுத்த வசனம் 12 பாருங்க. இல்லையா? முடிஞ்சுதா? 12 அல்லேலூயா. பாருங்க, இன்னொருவனை ஜோவான் உருவாக்கி தேமேன் திரியு எல்லாரும் நற்சாட்சி பெற்ற நம்ம வாழ்க்கை அநேருக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்க. நம்ம குடும்ப வாழ்க்கை மற்றொரு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம பார்த்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நாம் நடக்கிற விதங்களை பார்த்து அநேகர் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் சொல்றார். விழுந்தொருவன் கஷ்டப்பட்டா உதவி செய்யுங்க, நல்லா பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, அன்பா பேசுங்க, ஆதரவா பேசுங்க. ஏனென்றால் அப்படி ஒரு நல்ல நற்சாட்சி உள்ள ஊழியம், நற்சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். முதலாவது, நாங்கள் மற்றவர்கள் உபசரிக்கிறதா இருங்க. மற்றவர்கள் கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க, சந்தோஷப்படுங்க, மற்றோடு அன்பா இருங்க. இரண்டாவதாக சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களா இருக்கணும். வேதத்தின்படி வாழ உங்களை வாழ்க்கை ஒப்புக் கொடுங்க. மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி உடன் வேலையாட்களை மற்றவர்களை கட்டி எழுப்புவதோடு தீமை செய்யாதபடி நன்மை செய்யுங்க. நன்மை செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் காயினை பார்த்து என்ன சொன்னார்? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். நல்லது செய்யுங்க, அம்மா அப்பாவை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, அன்பா வாழுங்க, குடும்ப ஜெபம் வைங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்திலே, கண்களை மூடி.